பிவிஎஸ் மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். பிவிஎஸ் மெட்டாவை பற்றி தெளிவாக சொல்வதற்கும் ஏடி பலர் ஆப்பரை நம்ம ஃபார்மிங் பண்ணனா எவ்வளோ ரிவார்டு வருகிறது என்று சொல்வதற்கும் தினசரி 5:30 மணிலிருந்து 6 மணி வரை 6:30 வரையிலும் சொல்லித் தருவதற்காக நம்மளுடைய லீடர் வெங்கடேசன் சார் அவர்கள் நம்ம கணக்கு சொல்லித்தர வருகிறார். நம்ம அனைவருக்கும் சார்பாகவும் அவரை வரவேற்கிறோம். சார் வெல்கம். வெல்கம் சார். வணக்கம் நாகராஜன் சார். உற்சாகமான காலை வணக்கம். பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சியாக இந்நாளை தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வளர்ச்சிக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த பயிற்சியில தினந்தோறும் தவறாம நிறைய நபர்கள் கலந்துகிட்டே இருக்கிறீங்க. உண்மையாலுமே மகிழ்ச்சியா இருக்காது நினைக்கும் போது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி எடுக்கிறதுக்காக இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் 5:30க்கு நாம கரெக்டா அட்டன் பண்றோம் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இதுல யாருடைய கட்டாயத்தினால கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதன் புரிதல் வந்ததுனால அந்த இன்வால்வ்மெண்ட்ல இப்ப நீங்க எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்க. சோ கண்டிப்பா நீங்க அனைவரும் மில்லினர்ஸ் அப்படிங்கிற இடத்தை அடையாமல் வெளியே போக முடியாது. அப்ப நீங்க எல்லாரும் மில்லினர்ஸ் அப்படிங்கிற ஒரு போக்கஸ்க்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நிறைய பயிற்சிகள் தேவை. இன்னும் நிறைய பயிற்சிகள். சோ இங்க பயிற்சிகள் மட்டும்தான் தேவையே தவிர பணம் நிறைய நமக்கு வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சி எப்படி பண்ணணுங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். முயற்சிகள் அத்தனையும் சரியா கொண்டு போனீங்க அப்படின்னா மில்லினர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வெற்றி அடைய முடியும். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அனைவரும் மில்லினர்ஸ் ஆகாம நானும் விட மாட்டேன். சிஸ்டம் விடாது. ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு என்னால் முடிந்த ஒரு சின்ன பயிற்சி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் மில்லினர் ஆகணும், நானும் மில்லினர் ஆகணும். ஸோ மில்லினர் ஆகாம நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய கோல் செட்டிங். ஸோ 5:30 மணிக்கு எழுப்பிடுறாங்க அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த 5:30 மணிக்கு எந்திரிக்கும் போது நம்மளுடைய மைண்ட் நல்லா ஃப்ரீயா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த நேரத்துல நம்மளுடைய ஃபியூச்சரை பத்தியும் நம்மளுடைய லட்சியத்தை பத்தியும் நம்மளுடைய கோல் செட்டிங்கை பத்தியும் நம்மளுடைய வருமானத்தை பத்தியும் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க விரைவில் வெற்றியாளர். எந்த துறையா இருந்தாலும் சரி, விரைவில் நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக பொருளாதாரத்தில் மாற்றம் அடைய முடியும். இது இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி. சோ அப்ப இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் ஒரு சில கோல் செட்டிங் பண்ணியிருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் செட்டிங் இருக்கும் இல்லையா? சோ அதை நீங்க சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. நான் இதை அடையணும், இந்த இடத்துல நான் ஜெயிக்கணும், இந்த வீடு கட்டணும், இந்த கார் நான் வாங்கணும் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய காதுல படுற மாதிரி உங்க மனசார சொன்னீங்கன்னா போறோம். இந்த பிரபஞ்சம் உங்க பக்கம் திரும்பும். சோ அதுதான் இயற்கை. இந்த பிரபஞ்சத்தின் இயற்கை தான் கடவுள். சோ இந்த கடவுள் நம்மளை கண்டிப்பாக கைவிட மாட்டான். ஓகே, வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டாவின் ஃபீச்சர்ஸை நம்ம பார்ப்போம். நம்மளுடைய வளர்ச்சி இதுல எப்படி கிடைக்க போகுதுங்கிறதையும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உங்க மொபைல் கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு பெருசா விசிபிலிட்டி ஆகும். சரிங்களா? ஸ்கிரீனை அப்படியே லேண்ட்ஸ்கேப்ல மொபைல திருப்பிட்டீங்கன்னா போதும், ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், பெருசா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள். காரணம், இந்த பிரபஞ்சத்தின் சக்தியோடு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நாம் வெற்றியாளர். வாழ வைத்து வாழ்வோம், வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம பால்வின் இன்டர்நேஷனல் டிஜிட்டல் வாலெட் நம்ம கொடுத்தது. இன்னைக்கு பிவிசி மெட்டா, இந்த பால்வின் சிஸ்டத்தினுடைய ஓன் கிரிப்டோ கரன்சி இந்த பிவிசி மெட்டா. இந்த பிவிசி மெட்டாக்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது வாழ வைத்து வாழ்கிறோன்ற மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். காரணம், இன்னைக்கு நீங்கள் அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. சோ கண்டிப்பாக நீங்க மில்லியனர்ஸ் ஆகும்போது நானும் மில்லியனர்ஸ் ஆகுவேன். சோ அப்போ உங்களை வாழ வைத்தால் நானும் வாழ்வேன். அப்ப வாழ வைத்து வாழ்கிறோன்ற மன மகிழ்ச்சி
இந்த பிவிசி மெட்டா நம்ம கொடுத்திருக்காங்க. வாருங்கள், அந்த மகிழ்ச்சியோட நாம் ஃபியூச்சரை பத்தி சிந்திப்போம். சோ இந்த பிவிசி மெட்டா தி ஃபியூச்சர் ஆஃப் மணி. இனி வருங்காலத்துல கிரிப்டோ கரன்சி தான் இந்த உலகத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணும். ஃபியூச்சர் ஆஃப் மணி அதுதான். என்னைக்கு போன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி வந்துச்சோ அன்னைக்கே பணத்தினுடைய என்ன சொல்றது, பணத்தினுடைய பயன்பாடு, டிரான்சாக்சன், மேனுவல் டிரான்சாக்சன் இல்ல, பிசிக்கலா அந்த பணத்தை தொட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது குறைஞ்சிருச்சு. 50% குறைந்து விட்டோம். அப்ப கிரிப்டோ கரன்சி வந்துருச்சு அப்படின்னா இனி 100% பணம் இருக்க வாய்ப்பு குறைவு. இப்ப டிஜிட்டல் இ கரன்சி எல்லா நாட்டிலயும் லான்ச் ஆயிடுச்சு, நம்ம நாட்டிலயும் லான்ச் ஆயிடுச்சு. டிஜிட்டல் இ கரன்சி மூலியமாக டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா பணத்தின் பரிவர்த்தனை மெல்ல 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 டிஜிட்டல் பரிவர்த்தனையாக மாறிட்டு இருக்கு. அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறல அப்படின்னா கடைசி வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்கு. கனவு கனவாவே இருக்கும், லட்சியம் லட்சியமாவே இருக்கும். ஆனா ஜெயிக்கணும் அப்படின்னா நாம ஏன் பண்ற இந்த வருமானம் போதுமா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில வருமானத்தை ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது போதுமாங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்க. உங்களுடைய கனவு லட்சியத்துல ஜெயிக்கிறதுக்கு இந்த வருமானம் போதுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அடுத்து இந்த வருமானம் நமக்கு ஆக்டிவ் இன்கமா இருக்கா இல்ல பேசிவ் இன்கமா இருக்கா அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம்னா என்ன தெரியுங்களா? ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, நீங்க அங்க வேலைக்கு போனா மட்டும்தான் உங்களுக்கு அங்க வருமானம் கிடைக்குமே தவிர நீங்க அதிக நாட்கள் போகவில்லை, விடுமுறைகள் அதிகமாகுது அப்படிங்கும் போது உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக அங்க குறையும். அப்ப நீங்க ஆக்டிவாக இருக்க வேண்டும். உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, விடுமுறை எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது, எங்கேயும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடாது. நீங்க வேலையை பர்ஃபெக்டா பார்த்துட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் வரும். அப்படின்னா அதுக்கு பேரு ஆக்டிவ் இன்கம். அதுக்கு பேரு ஆக்டிவ் இன்கம். சோ இன்னைக்கு ஆக்டிவ் இன்கம் நாம ஏர்ன் பண்றோமாங்கிறத நீங்க உங்களை செக் பண்ணிக்கணும். நீங்க இல்லாம உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு, ஒரு மாசம் ஆனாலும் சரி, நான் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது, நான் போய் மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லை, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட அக்கௌண்ட்ல பேமெண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அது பேசிவ் இன்கம். அப்படி நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாம ஆக்டிவ் இன்கம்ல இருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஆக்டிவ் இன்கம்ல இருந்தா என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, ஆக்டிவ் இன்கம்ல இருந்தால் ஆக்டிவாக இருக்கும் வரை ஆக்டிவ் இன்கம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும். நீங்க இன்ஆக்டிவாக மாறும் போது உங்களுடைய வருமானமும் இன்ஆக்டிவாக மாறும். அப்ப உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான பணம் உங்களுக்கு கிடைக்காது. சோ அப்ப அந்த பணத்தை எப்படி நீங்க ஃபில்ஃபில் பண்ணுவீங்க? அந்த டைம்ல யோசனை பண்ணி பிரயோஜனம் இல்லை. கடைசி காலத்துல யோசனை பண்ணி என்ன பண்ண போறோம்? அதனால ஆக்டிவாக நாம் இருக்கும் போதே, ஆக்டிவ் இன்கம்ல இருக்கும் போதே நம்ம ஒரு பேசிவ் இன்கத்தை உருவாக்காவிட்டால் சாகும் வரை உழைத்து கொண்டு இருக்க வேண்டுங்கிறது தான் இன்னைக்கு மக்களுடைய தலைவிதி. சோ அதை மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னா பேசிவ் இன்கம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இல்ல அப்படின்னாலும் சரி, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு மாசம், ஒரு வருஷம் கூட நீங்க அங்க இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய வருமானம் தடை இல்லாமல் வர வேண்டிய ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அது பேசிவ் இன்கம். இன்னைக்கு ரிலையன்ஸ் அம்பானி எடுத்துக்கீங்க, அடுத்து முகேஷ் அம்பானி, அடுத்து டாடா, பிர்லா, லட்சுமி மிட்டால், பில்கேட்ஸ் அண்ட் அவர் யாருங்க எலன் மாஸ்க், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கீங்க. அவங்கள எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா? இல்ல அவங்கள எங்கேயாவது வெளிநாடுகள்ல போகாம இருக்காங்களா? அவங்கள ஒரு வருஷம் எங்கேயாவது போய் இருந்தா கூட அவங்களுடைய துறை சரியா நடந்துகிட்டு இருக்கும், அவங்களுடைய வருமானங்கள் தடை இல்லாமல் வந்துகிட்டு இருக்கும். காரணம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி அந்தந்த சிஸ்டத்துக்கு அந்தந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுத்து அந்த இன்கம் ஏர்ன் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. இனி அவங்களுக்கு தடை இல்லாமல் வரும். சோ அவங்க தான் மில்லியனர்ஸ். பேசிவ் இன்கத்தை ஏர்ன் பண்றவங்க அத்தனை பேர் மில்லியனர்ஸ். நீங்க பேசிவ் இன்கத்தை ஏர்ன் பண்ண போற மில்லியனர்ஸ். அப்ப இந்த பேசிவ் இன்கத்தை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆக்டிவ் இன்கம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. ஆக்டிவ் இன்கம் தான் இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட். அதை விடக்கூடாது. நீங்க எந்த துறை, எந்த தொழில், அதை செய்து கொண்டே
இந்த பேசிவ் இன்கத்தை ரெடி பண்ணுங்க. பேசிவ் இன்கம் என்னைக்கு உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆகுதோ அன்னைக்கு நீங்க ஃப்ரீடமாக வெளியே வரலாம். ஓகே, சோ பேசிவ் இன்கமை சம்பாதிக்கலாம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டு வைடு டிஜிட்டல் வேலட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருந்தோம் ஏற்கனவே பால்வின் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் வேலட்ல. அதன் மூலியமாக நிறைய நபர்கள் நிறைய பணங்களை சம்பாதிச்சாங்க, நிறைய டாலர்களை சேமிச்சாங்க. பால்வின்ல இருந்த அத்தனை பேர்த்துக்கும் 2 மடங்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டாலரை டபுளாக சிஸ்டம் மாத்தி கொடுத்தது. $1000 இருக்குன்னா $2000, $1,00,000 இருக்குன்னா $2,00,000, $10,00,000 இருந்தா $20,00,000 சிஸ்டம் நமக்கு 2 மடங்காக கொடுத்து நம்மளை உயர்த்தி கொண்டு வந்தாங்க. ஏன்னா மில்லியனர்ஸ் ஆகணும் அப்படின்னா இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் போடணும் அப்படின்றதுனால. சோ அப்ப டிஜிட்டல் பாயிண்டா செயல்பட்டு இருந்த நம்மளுடைய சிஸ்டம் ஒரு பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஓன் கிரிப்டோ கரன்சியை 2025 தான் லான்ச் பண்றதா இருந்தது. ஆனா சிஸ்டம் அதுக்கு முன்னாடியாக 2022லயே நம்மளுடைய சிஸ்டம் நம்மளுடைய ஓன் கிரிப்டோ கரன்சி காயினை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. அது காரணம் காலத்தின் வேகத்திற்கு தகுந்தாற் போல விரைவில் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, பிவிசி மெட்டா பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லிட்டேன். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்ப பரவலாக நிறைய மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மக்களுக்கு பிளாக் செயின்னா தெரியல. அப்ப இந்த பிளாக் செயின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு லைட்டா உங்களுக்கு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? சோ அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை கொண்டு இன்னைக்கு பண பரிவர்த்தனையை பிட்காயின் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், அந்த கிரிப்டோ கரன்சியை இந்த உலகம் முழுவதும் டிராவல் பண்ணாங்க. அன்னைக்கு யாருமே இதை புரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு பிட்காயினுடைய விலை இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அதுல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்ல, எந்த ஒரு மைனஸும் இல்ல. அது சக்சஸ்ஃபுல்லாக பாதுகாப்பாக டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விலை மதிப்பே இல்லாம வந்த அந்த பிடிசிங்கிற காயின் இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிடிசி காயின் இன்னைக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்பதான் இந்த உலகம் திரும்பி பாக்குறாங்க, பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு இவ்வளவு பாதுகாப்பா, இதுல எந்த ஹேக்கிங் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் அனைத்து அரசு துறைகளிலும் பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்த தயாராயிட்டாங்க, இன்க்ளூடிங் இந்தியா முதற்கொண்டு. ஓகேங்களா? சோ அப்ப பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது ஒரு டெக்னாலஜி. இது கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் கிடையாது, எல்லா துறைகளுக்கும் பயன்படுத்த முடியுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட சக்சஸ்ஃபுல்லான இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில தான் இன்னைக்கு பிவிசி மெட்டா அப்படிங்கிற கிரிப்டோ டோக்கன் இன்னைக்கு உருவாயிருக்கு. அது மெட்டா அப்படின்னு அழுத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னா, மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது நியூ டெக்னாலஜி. சோ அப்ப இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற பேரு அதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. மெட்டாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன்ல பிவிசி மெட்டாவும் நம்பர் 1. ஓகே, சோ அப்படிப்பட்ட ஒரு பிவிசி மெட்டா இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் மணில பிவிசி மெட்டா நம்பர் ஆஃப் 1ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்படிப்பட்ட ஒரு துறையில தான் நம்ம இப்ப உள்ள வந்திருக்கோம். சோ இந்த எல்லாமே பிளாக் செயின்ல இருக்கிறதுனால இதெல்லாம் கிரிப்டோ டோக்கன். இதை எப்படி சார் நம்ம கையில தொடர்றது? மெய்நிகர் நாணயம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் வேலட் அப்படின்னு சொல்லுவோம். டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் அப்படின்னு நம்மளுடைய பிளே ஸ்டோர்ல இருக்கு. நிறைய வேலட்டுகள் இருக்கு. அதுல ஒரு 3 வேலட்டுகளை நம்மளுடைய லீடர்கள் நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வேலட் பாதுகாப்பா இருக்கு அப்படின்ட்டு. சோ அதுல ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க் அண்ட் பிட்கிட் அப்படிங்கிற 3 வேலட்டை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். சோ இந்த 3 வேலட்ல எந்த வேலட் உங்களுக்கு பயன்படுத்த கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கனை இதுல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 2வது, இந்த பிவிசி மெட்டாக்குள்ள சீட் ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்கிறதுனால இந்த வெப்சைட்ல டிஸ்கவருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதன் மூலியமாக நம்ம சீடு பார்ட்னர் டோக்கன் ஃபார்மிங்க செயல்படுத்த முடியும். அப்ப ஒரு சீடு பார்ட்னர் டோக்கன் ஃபார்மிங் சொல்லிட்டோம். அதுக்கு நம்ம மினிமம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா
ஒரு மில்லினர்ஸ் அப்படிங்கிற கோல் செட்டிங்கோட வரும்போது கொஞ்சம் நம்ம அதுக்குண்டான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய டீசென்ட்ரலைசேஷன் வேலட்ல குறைந்தது 500 ரூபாய் 500 ரூபாய்க்கு உண்டான பிஎன்பி தேவை இல்லையா? சோ ஆனா இந்த இடத்துல நான் ஒரு 1000 ரூபாய்க்கா வைத்துக்குங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு நிறைய டிரான்சாக்சன் நடக்க போகுது. சோ பிஎன்பி ஒரு 1000 ரூபாய்க்கும் பிவிசி மெட்டா காயின் ஒரு 1000 ரூபாய்க்கும் நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்ணி வைக்கணும். நம்மளுடைய வேலட்ல என்ன பண்ணணும்? ஒரு 1000 ரூபாய்க்கு பிவிசி மெட்டா காயின், ஒரு 1000 ரூபாய்க்கு பிஎன்பி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம உள்ள போகும்போது சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த சீடு பார்ட்னர் ஆனவங்களால மட்டும்தான் டோக்கன் ஃபார்மிங்கிற இடத்துல லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு சிஸ்டம் மினிமம் $12 இருந்தாவே போதும். ஆனா $100 இருந்தது அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதனால ஒரு $100 நாங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். சோ மினிமம் $12 கூட நீங்க சீடு பார்ட்னர் ஆக முடியும். சோ $100 ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போனஸ். இதுக்கு என்ன கிடைக்கும்? பிவிசி மெட்டா காயின் நம்மளுடைய வேலட்ல சேவ் ஆகும். ஸ்டேக்கிங் பிளஸ் அதுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டு. உங்களுக்கு டீம் இருக்கு அப்படின்னா 20 லெவலுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டு உங்களுக்கு டெய்லி ரிலீஸ் ஆகும். பிவிசி மெட்டா காயினாகவே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டோக்கன் ஃபார்மிங் மினிமம் $100 அண்ட் எபோவ் 100 மடங்கில் எவ்வளவு வேணாலும் நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ண முடியும். அப்ப $100 அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். அதிகபட்சமாக ஒரு 20,000 ரூபாய் இருந்தாலே ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை ஒரு 20,000 ரூபாய் இருந்தாலே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். எது? பிவிசி மெட்டா காயின் 1000 ரூபாய்க்கும், பிஎன்பி ஒரு 1000 ரூபாய்க்கு, சீடு பார்ட்னர் ஒரு $100, டோக்கன் ஃபார்மிங் ஒரு $100. இது எல்லாமே சேர்த்துதான் ஒரு 20,000 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒரு $100 வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிளஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ நான் ஏன் சீடு பார்ட்னர் ஆக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீடு பார்ட்னர்ல நிறைய ரெஃபரல் ரிவார்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. 20 லெவலுக்கு வரும். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 20, 19, 18, 17, 16 அந்த அடிப்படையில ஒவ்வொரு லெவல்லையும் எவ்வளவு பேர் சீடு பார்ட்னரா உள்ள வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் ஸ்டேக்கிங் காயின் கொடுத்திருக்காங்க. மினிமம் 500 பிவிசி இருந்து கொடுக்கலாம். சோ அப்ப அந்த 500 பிவிசி அப்படிங்கும் போதே அவங்களுக்கு ஒரு பிவிசி வரும். ஒரு பிவிசில இருந்து 0.20% உங்களுக்கு ஏட் ஆகும் அப்படின்னா அப்ப நினைச்சு பாருங்க, உங்களுடைய டைரக்ட்ல ஒரு 20 பேர் இருக்காங்க. ஒரு 20 பேருமே ஆளுக்கு 500 மினிமம் 500 ஒரு $12 பண்றாங்கன்னு வைங்களேன். மினிமம் 500 பிவிசி பண்ணியிருந்தா கூட அங்க என்ன ஆகும்? 20 பிவிசி அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். 20ல 0.20% அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு குறைந்தது 4 பிவிசி மெட்டா நமக்கு ரிவார்டாகவே கிடைக்கும். மாசத்துக்கு 120 பிவிசி மெட்டா நமக்கு ரிவார்டா கிடைக்கும். நாம 500 பிவிசி பண்ணியிருப்போம், அது தனியாக 1 பிவிசி வீதம் நமக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கோம். சோ இது ஒரு 4 பிவிசி, மொத்தம் 5 பிவிசி நமக்கு ரிலீஸ் ஆகும். சோ பிவிசி மெட்டாவையும் நம்ம இதுல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்தாச்சு. இதுதான் சீடு பார்ட்னர் ஆகிறது. அடுத்து சீடு பார்ட்னர் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தொடர் வருமானங்கள் கிடைக்கும். தொடர் வருமானங்கள் எந்த அடிப்படையில கிடைக்கும் அப்படின்னா அங்க சீடு பார்ட்னர் ஆனவுடன் நமக்கு கிடைக்க வேண்டியது என்னென்ன? ஒரு குறிப்பிட்ட அளவு பிவிசி மெட்டா, அடுத்து ஃபார்மிங் பண்ணுவதற்குண்டான பர்மிஷன், ஃபார்மிங் ஐடி நமக்கு கிடைக்கும். அப்ப சீடு பார்ட்னர் ஆகி ஸ்டேக்கிங் கொடுக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஃபார்மிங் பண்றதுக்கு உண்டான பர்மிஷன் முழுமையாக கிடைக்கும். டோக்கன் ஃபார்மிங் மினிமம் $100, 100 USDT நிகரான பிவிசி மெட்டா டோக்கன். சோ அப்ப டோக்கன் ஃபார்மிங்ல நமக்கு என்னென்ன வருமானங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைக்கும். எப்போதும் போல நீங்க எவ்வளவு 100 மடங்கில் எத்தனை முறை பண்ணினாலும் சரி 0.20% அப்படிங்கிறது எந்த ஒரு தடை இல்லாமல், எந்த ஒரு காரணங்களோ ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லாமல் உங்களுக்கு அது கிடைக்கும். 200% ரிவார்டு. அடுத்து ஏர்லி பேர்டு. அந்த 200% ரிவார்டை
நீங்க 0.20% வேகமா எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஏர்லி பேர்டுல நீங்க வந்தீங்க அப்படின்னா இன்னும் விரைவாக எடுக்க முடியும். விரைவாக எடுக்கிறதுக்கு உண்டானதுதான் ஏர்லி பேர்டு ரிவார்ட். டீம் ரெஃபரல் ரிவார்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 20 லெவலுக்கு நமக்கு டீம் ரெஃபரல் ரிவார்ட் இருக்கு. அது சீட் ஃபண்டிங்லயும் இருக்கு, டோக்கன் ஃபார்மிங்லயும் இருக்கு. அடுத்து செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் லிமிட் நமக்கு 200% அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஆனா 400% வரைக்கும் நீங்க உயர்த்தி கொள்ள முடியும். அதுக்குண்டான வாய்ப்பும் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃப் ஃபார்மிங் மினிமம் $100 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்சிமம் $50,000 வரைக்கும் நீங்க இந்த இடத்துல ஃபார்மிங் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு பண்ணியிருந்தாலும் சரி 200% ரிட்டர்ன் அப்படியே 2 மடங்காக உங்களுக்கு டெய்லி ரிவார்டாக ரிலீஸ் ஆயிடும். அப்ப 200% அப்படிங்கும் போது இப்ப நான் ஒரு $100 கொடுத்திருக்கேனா, $200, 1000 கொடுத்திருந்தா $2000, 5000 கொடுத்திருந்தால் 10,000, 10,000 கொடுத்திருந்தால் 20,000. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்குங்க. 200% இந்த 200%0.20% வீதம் நமக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 1000 நாட்கள் டெய்லி வரும். ஒரு நாள் 2 நாள் விடுமுறை அந்த அடையாளம் இதுல கிடையாது. 1000 நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு 0.20% வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் இன்னும் விரைவாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஏர்லி பேர்ட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம கையில் எடுக்கிறோம். ஏர்லி பேர்ட் ரிவார்டு அப்படிங்கிறது ஒரு 7 நாளைக்கு நமக்கு அந்த ரிவார்டை வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் நம்ம அடையணும், விரைவா எடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஃபார்மிங் பண்ணிட்டோம். சோ ஏர்லி பேர்ட் ரிவார்டுல நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்ணது மினிமம் ஒரு $100. இன்னைக்கு ஒரு $100 நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டோம். சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல நிறைய ரெஃபரல் நம்ம கொடுத்துருப்போம். சோ அதுல ஒரு 2 பார்ட்னர், ஒரு ஏபின்னே வச்சுக்கீங்களேன், ஒரு 2 பார்ட்னர்கள் நம்மளை போலவே இன்று முதல் நாள்லயே இன்னைக்கே நம்ம 100 பண்ணிட்டோம். இன்னைக்கே அவங்க 2 பேரும் 100 பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஏர்லி பேர்ட் ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டே ஏர்லி பேர்ட் ரிவார்டுனா 0.70% கூடுதலான ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே 0.20 கிடைக்குது, இப்ப 0.70 டோட்டலாக எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.90% உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு நாளைக்கு நமக்கு $81 வீதம் கிடைக்கும். அப்ப 223 நாள் நமக்கு அந்த 200% ரிவார்டானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். $19,710 ரெஃபரல் ரிவார்டோட சேர்த்து நான் சொன்னேன். அப்ப நம்மளுடைய நாட்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 1000 நாட்கள்ல நமக்கு டெய்லி 0.20% வந்துட்டு இருந்த ரிவார்ட் இன்னைக்கு 223 நாட்கள்ல நமக்கு அதே 200% ரிவார்ட் கம்ப்ளீட். சோ இதுதான் ஏர்லி பேர்ட் ரிவார்டுடைய ஃபர்ஸ்ட் டே ஸ்பீட். ஓகே சார், நான் இன்னைக்கு பண்ணிட்டேன், 2வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கு ஏர்லி பேர்டுடைய 2வது நாள் ஸ்பீட் எவ்வளவு கிடைக்கும்? நான் 100 பண்ணி 2வது நாள் ஆயிடுச்சு. இப்ப என்னுடைய பார்ட்னர்கள் 2 பேரும் 100 பண்ணிட்டாங்க. 2வது நாள் ஏர்லி பேர்டோட ஸ்பீடோட வேகம் பாத்தீங்கன்னா 0.60%. 0.60%. 2வது நாள் ஆகும்போது 10 பாயிண்ட் மட்டும் நமக்கு லேப்ஸ். எந்த ஒரு சிஸ்டமும் ஒரே நாள்ல முடிச்சா மட்டும்தான் அது கொடுப்பாங்க. ஆனா இங்க 7 நாள் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. சோ அப்ப 0.60% பிளஸ் 0.20% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், டோட்டலாக 0.80% ரிவார்ட் டெய்லி. அப்ப நம்மளுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு $72 வீதம் நமக்கு 250 நாளைக்கு நம்ம சிஸ்டம் விரைவாக நம்மளுடைய 200% ரிவார்டை கொடுக்குறாங்க. சோ 19,710 ரெஃபரல் ரிவார்டாக சேர்த்து. ஓகேங்களா? சோ 2வது நாள் 1:2 பேர் கம்ப்ளீட்டட் ஆகும் போது நமக்கு கிடைக்கும். சோ 3வது நாள், 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகல, 3வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகுது. அப்ப எவ்வளவு சார் 3வது நாளுக்கு உண்டான ஏர்லி பேர்டோட ஸ்பீட் ரிவார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.70% இல்ல 0.50%. அப்ப நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக
70% நம்மளுடைய டெய்லி ரிவார்டோட ஸ்பீட். அப்ப டெய்லி நம்மளுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 63 ரூபாய் இன்ட்டு 286 நாட்கள்ல 200% ரிவார்ட் நமக்கு கம்ப்ளீட். கிட்டத்தட்ட 19,710 ரூபாய். ஓகே சார், 3வது நாளும் கம்ப்ளீட்டட் ஆகல. 4வது நாள் தான் நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பார்ட்னர்கள் 100 மடங்கில் 2 பேர் பண்ணிருக்காங்க. சோ இப்ப 4வது நாளுக்கு உண்டான ஆலிபர்ட் ரிவார்ட் ஸ்பீட் எனக்கு எவ்வளவு ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலிபர்ட் ரிவார்டோட ஸ்பீடு 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீடு 0.20%, டோட்டலாக 0.60%. அப்ப ஒரு நாளைக்கு 54 ரூபாய் நம்மளுடைய டெய்லி ரிட்டர்ன்ஸ் 333 நாட்கள் நம்மளுடைய 200% கிடைச்சிடும். 1000 நாள்ல கிடைக்க வேண்டியது 333 நாட்கள்லயே அந்த 200% நம்ம கிடைக்குது அப்படின்னா ஆலிபேட்ல 4th டேல இருந்தாவே கிடைக்கும். 19,710 ரூபாய். சார் 4வது நாளும் பண்ணல, 5வது நாள் பண்ணிருக்காங்க. இப்ப நான் செல்ஃப் ஃபார்மிங் 100 பண்ணதுல இருந்து 5வது நாள்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆலிபேடனுடைய ரிவார்டு ஸ்பீட் 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீட் 0.20%, டோட்டலாக 0.50%. இப்போ ஒரு நாளைக்கு 45 rupees. அப்ப 200% 400 நாள்ல நம்ம கம்ப்ளீட். 200% 400 நாள்ல நம்ம கம்ப்ளீட்டட் ஆகுது. அதே 19,710 ரூபாய் நமக்கு கிடைச்சது. எத்தனை நாள்ல? 400 நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது நாளும் அந்த பார்ட்னர்கள் கம்ப்ளீட்டட் ஆகல. 6வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அப்ப 6வது நாள் ஆலிபர்ட் ரிவார்டோட ஸ்பீட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வது நாள் அந்த 1:2 பேர் மேட்ச் ஆகும்போது 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டல் ரிவார்ட் 0.40% ரிவார்ட். ஒரு நாளைக்கு 36 ரூபாய் வீதம். கிட்டத்தட்ட 500 நாட்கள்ல நமக்கு அந்த 200% ரிவார்டு 18,000 பிளஸ் 1,710 19,710 ரூபாய்க்கு உண்டான வருமானம் 500 நாள்ல நமக்கு கிடைச்சிடும். சார் 6வது நாள் முடிஞ்சிருச்சு, 7வது நாள் தான் அவங்க கம்ப்ளீட்டட் பண்றாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள். அப்ப 7வது நாள் நம்மளுடைய ஆலிபேடோட ரிவார்டு ஸ்பீட் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.10% ஆலிபேட் ரிவார்ட் ஸ்பீட், செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட் 0.20%, டோட்டலாக 0.30% ரிவார்ட் ஸ்பீட். அப்போ ஒரு நாளைக்கு 27 ரூபாய் வீதம், கிட்டத்தட்ட 666 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். 200% ரிவார்ட் கம்ப்ளீட். ஓகே சார், 7 நாள் முடிஞ்சிருச்சு. 8வது நாள் அந்த 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க. இப்ப என்னுடைய $100 உண்டான செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஆலிபேட் மூலியமாக எவ்வளவு கூடும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக 8வது நாள் ஆலிபேட் ரிவார்ட் கிடையாது. சோ அது மாறாக உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு உண்டு 0.20. சோ அப்ப டோட்டலாக 0.20% உங்களுக்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு 13 ரூபாய் 18 ரூபாய் வீதம் நமக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 1000 நாட்கள் நம்மளுடைய வருமானம் 18,000 பிளஸ் 1,710 19,710. அப்ப 1000 நாட்கள்ல நீங்க எடுக்க முடியுங்கிறத 8வது ஸ்லைடுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா முதல் நாளே ஆலிபேட் முடிச்சா நீங்க 200 நாள் எடுக்க முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப ஆலிபேடுங்கிறது நமக்கு விரைவாக அந்த ரிவார்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பு. அதை சரியா புரிந்து கொண்டு 1:2 நீங்க சரியா மேட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எவ்வளவு பேர் மேட்சிங் வேணாலும் நீங்க பண்ண முடியும் 100 மடங்கில். இப்ப 100 100 100 ஒரு பேர், அதுவே 200 200 200னா 2 பேர், 500 500னா 5 பேர், 1000 1000னா 10 பேர். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பேருக்கு எவ்வளவு இன்கம், 10 பேர் இருந்தா எவ்வளவு இன்கம். ஒரு எக்ஸாம்பிள், 10 பேர் $10, மாசம் $300, 500 500 நடந்திருக்கு.
அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 5 பேர். அப்ப இந்த இடத்துல எத்தனை பேர் மேட்சிங் வேணாலும் நீங்க பண்ணிக்க முடியும். 2 பார்ட்னர்களை வைத்தும் பண்ண முடியும், 20 பார்ட்னர்களை வைத்தும் பண்ண முடியும், 200 பார்ட்னர்களை வைத்தும் பண்ண முடியும். என்ன சார் வித்தியாசம்னா, உங்களுடைய வருமானங்கள் அதிகமாகும். உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல்கள் எந்த அளவுக்கு நீங்க அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வருமானங்கள் ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீம் ரெஃபரல் ரிவார்ட் நமக்கு 20 லெவலுக்கு சிஸ்டம் கொடுத்திருக்கிறதா நாம் சொல்லியிருக்கோம். சோ அந்த 20 லெவல் ரிவார்டை நாம ஏர்ன் பண்ணணும். 20 லெவல் ரிவார்டுங்கிறது உங்களுடைய டீம்ல 20 லெவல். ஓகேங்களா? சோ அந்த 20 லெவல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நாம 20 பார்ட்னர்களை ஆக்டிவ் மெம்பராக வைத்துக் கொள்ள வேண்டும். 20 லெவல் ரெஃபரல் ரிவார்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா 20 பார்ட்னர்களை ஆக்டிவ் மெம்பராக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். இல்ல சார் எனக்கு 5 பேர் தான் ஆக்டிவா இருக்கிறாங்க, அப்ப உங்களுக்கு 20 லெவல் மூவ் ஆயிருந்தாலும் 5 லெவல்ல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுல இருந்து ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். சார் 10 பார்ட்னர்கள் ஆக்டிவ், 10 லெவல்ல இருந்து செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். 20 பேருமே ஆக்டிவ், 20 லெவல்ல இருந்தும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுல ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை லெவல்ல எவ்வளவு பேர் பண்றாங்களோ அவ்வளவுக்கு உண்டான ரிவார்டு உங்களுக்கு வந்து தரும். ஒரு நபர் 500 பண்ணலாம், ஒரு நபர் 5000 பண்ணலாம், ஒரு நபர் 50,000 கூட பண்ணலாம். சோ எவ்வளவு ஃபார்மிங் நடந்திருக்கோ அதுக்கு உண்டான லெவலுக்கு தகுந்தாற் போல டீம் ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அன்லிமிட்டெட் ரெஃபரல் ரிவார்டு. அப்ப ஏற்கனவே நம்ம 0.20% ஸ்பீடுல இன்கம் ஏர்ன் பண்ண வந்துட்டோம். ஆலிபேட் மூலியமாக 0.70 ஆட் பண்றோம். இப்ப ரெஃபரல் மூலியமாக ரெஃபரல் ரிவார்டும் அங்க சேர்ந்தது அப்படின்னா 200 நாள் கிடையாது, 100 நாள்ல வரலாம், 50 நாள், 10 நாள்ல கூட உங்களுடைய 200% கிடைக்கும். அதனால ஆலிபேட் ரிவார்டை சரியா பயன்படுத்துங்க, ரெஃபரல் ரிவார்டை சரியா ஊக்கப்படுத்துங்க. ரெஃபரல் பண்றதுக்கு எல்லாருமே தயங்குறீங்க, ஆனா ரெஃபரல் இல்லாம இந்த உலகமே கிடையாது, உலகமே கிடையாது. ஒரு மொபைல் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மொபைல் தான் நல்லா இருக்கு, ஓப்போ வாங்குங்க, விவோ வாங்குங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க உறவுகளுக்கு சொல்லி தரீங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறாங்களா? இந்த ஜவுளி கடையில ஷேரி நல்லா இருக்கு, இந்த ஜவுளி கடையில ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம், ஏதாவது தர்றாங்களா? நமக்கே தெரியாம நிறைய கடைகளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி மக்களை தள்ளிட்டு இருக்கிறோம். அந்த கடையில டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த கடையில டிஃபன் சாப்பிட்டா நல்லா இருக்கும், 10 பேரை தள்ளிடுறோம். அதுதான் இயற்கை, வேற வழியே இல்லை. இந்த உலகம் முழுவதும் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா என்னைக்கு பணம் வருதுன்னு நம்ம சொல்றோமோ அன்னைக்குதான் மார்க்கெட்டிங்கை பத்தி தவறா நினைக்கிறீங்க. கண்டிப்பா அது கிடையாது. மார்க்கெட்டிங் ரியலி சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். சோ அப்ப ரெஃபரல் அப்படிங்கிறத அருமையா நீங்க எடுத்துக்கீங்க, புரிஞ்சுக்கீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் 20 பார்ட்னர்கள் குறையாம மெயின்டைன் பண்ணுங்க. வரக்கூடிய 20 பார்ட்னர்களுக்கும் குறையாம 20 பார்ட்னர்களுக்கு உருவாக்குங்கன்னு சொல்லுங்க. 2 பார்ட்னர்கள் இருந்தாவே போதும் அப்படின்னு சிஸ்டம் சொல்லியிருக்கு. பட் ஆனா நீங்க அதோட நிறுத்தாதீங்க. ஏன்னா நீங்க மில்லியனர்ஸ் ஆக போறீங்க, விரைவில் ஆக போறீங்க. 2 அதிகபட்சம் உங்களுடைய உழைப்பு, அதிகபட்ச உழைப்புன்னு போட்டா கூட 3 to 5 வருஷத்துல மில்லியனர்ஸ் ஆகணும். கோடீஸ்வரர் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஆல்ரெடி நீங்க 1 வருஷம் 2 வருஷத்துல ஆயிடுவீங்க. மில்லியனர்ஸ் ஆகணும் அப்படின்னா 3 to 5 வருடத்துல நீங்க ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா குறைந்தது 20 பார்ட்னர்களை உருவாக்குங்க. அந்த 20 பார்ட்னர்களுக்கும் நீங்க செய்த வேலையை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்க. 3 to 5 வருடத்துல இப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சரி, யாரெல்லாம் இந்த மீட்டிங்கை புரிஞ்சிருக்காங்களோ அத்தனை பேரும் சரி, மில்லியனர்ஸ் ஆகாம இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு லிமிட்ட பார்த்தோம். அதுல நமக்கு 200% கிடைச்சது. சோ இப்ப 400% கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். சோ அந்த 400% எப்படி அடைவது? நார்மலாக கிரைட்டீரியா 1 அப்படிங்கிறது நம்ம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருப்போம். அதுக்கு 200% ரிவார்டாக நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு ரெஃபரலுமே பண்ணல அப்படின்னாலும் கிடைக்கும். அதுவே கிரைட்டீரியா 2, நம்ம செல்ஃப் ஃபார்மிங் ஒரு 100 பண்ணிருப்போம். நம்மளுடைய 5 லெவல் ரெஃபரல் ரிவார்ட் சொன்ன பாத்தீங்களா,
அதுல இருக்கிற ஒரு 5 லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் அத்தனை பேரும் இணைந்து $1,00,000 பண்ணா போதும். அங்க 100 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம், 1000 பேர் கூட இருக்கலாம். $1,00,000 அங்க ஃபில்லிங் ஆயிருந்தது அப்படின்னா 50% கூடுதலாக 250% ரிவார்ட். சோ அடுத்து 3வது கிரைட்டீரியா, நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $500 குறையாம மெயின்டைன் பண்ணுங்க. 6வது லெவல்ல இருந்து 10வது லெவல், 6வது லெவல்ல இருந்து 10வது லெவல்லுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் இணைந்து அக்குமுலேஷன் $5,00,000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் போதும், நமக்கு என்ன கிடைக்குங்க? 100% அதிகமாக 300% ரிவார்டு கிடைக்கும். 4வது கிரைட்டீரியா, நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $1000 மினிமம் $1000 மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுடைய 11வது லெவல்ல இருந்து 15வது லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் இணைந்து அக்குமுலேஷன்ல ஒரு $25,00,000 மட்டும் செல்ஃப் ஃபார்மிங் அங்க நடந்திருந்தால் 150% கூடுதலாக 350% ரிவார்டு லிமிட் உங்களுக்கு கிடைக்கும். கிரைட்டீரியா 5, நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $2,500 மெயின்டைன் பண்ணுங்க. நம்மளுடைய 16வது லெவல்ல இருந்து 20வது லெவலுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் அத்தனை பேரும் இணைந்து $1,25,00,000 நிகரான செல்ஃப் ஃபார்மிங் அங்க நடந்திருந்தால் போதும், 200% அதிகம் 200 பிளஸ் 200 400%. அப்ப யோசனை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ 200% நம்ம விரைவாக 100 நாள்ல, 50 நாள்ல, 10 நாள்ல எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு 400% ரிவார்டு நம்ம கிடைக்கிற அளவுக்கு நம்ம எஃபோர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு $1000 போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $4,000. $5,000 போட்டிருக்கீங்களா? $20,000. $10,000 ஃபார்மிங் பண்ணிருக்கீங்களா? $40,000. 10 லட்சம். இந்த பக்கம் 400% ரிவார்டு பார்க்கும்போது 40 லட்சமாக உங்களுக்கு கிடைக்கும். சரி சார், நான் சீலிங்கா $50,000 நான் உள்ள ஹோல்டு பண்ணிட்டேன், இப்ப எவ்வளவு கிடைக்கும்? கிட்டத்தட்ட 4 மடங்கு $2,00,000, 2 கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்தை நீங்க சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ கோடிக்கணக்குல நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை சிஸ்டம் நமக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. ஆனா இது தெளிவா நம்ம கத்துக்கணும். அதுக்கு நிறைய லீடர்கள், நிறைய தலைவர்கள் ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லாத்துலயும் பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இரவு 8 மணிக்கு ரெகுலரான ப்ரோக்ராம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பகல் 12 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ இது எல்லாமே நீங்க தவறாம அட்டென்ட் பண்ணணும். பகல் 12 மணிக்கு மைக்கேல்ஜி அவர்கள் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. பகல் 12 மணிக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படிங்கிற குரூப் மூலியமாக பகல் 12 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி, திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் நம்மளுடைய சந்தேகங்கள் அத்தனையும் கிளியர் பண்ணி அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதை அட்டன் பண்ணுங்க. இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அதே வெற்றி பெற வாழ்த்துக்கள் குரூப்ல கலந்துகிட்டு நிறைய பயிற்சி எடுத்துக்கிறாங்க. புதிய நபர்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. சோ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. காலையில 5:30க்கு நான் வாங்க பேசலாங்கிற குரூப்ல ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த 3 ப்ரோக்ராமையும் நீங்க தவறாம அட்டன் பண்ணுங்க. காலை 5:30க்கும் மதியம் 12 மணி, இரவு 8 மணி, இந்த 3 ப்ரோக்ராம் நீங்க யார் ஒருத்தர் தவறாம அட்டன் பண்றீங்களோ நீங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகாம வெளியே போக முடியாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டு இருக்கோம். சோ அப்ப இதை வித்ட்ரால் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலட் மூலியமாகவே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சோ 3 விதமான வித்ட்ராவல். 1 வேலட் வித்ட்ராவல். வேலட்டுக்கு நாம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை. இப்ப சிஸ்டம் $10 வீதம் நம்ம கொடுத்திருக்காங்க. விரைவில் $50 வீதம் நம்ம கொடுக்க போறாங்க. சோ அந்த $50 உண்டான டிரான்சாக்சன் கெட் பிவிசி கொடுத்தீங்கன்னா $50 உண்டான பிவிசியாக உங்களுடைய கனெக்டட் வேலட்ல ஆட் ஆயிடும். சோ அதன் பிறகு நீங்க அதை INR பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல மல்டிபிள் காயினா நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் பண்ணிக்கலாம்.
சோ அருமையான ஒரு வாய்ப்பு. நீங்க பிவிசி மெட்டா நிறைய சேமிக்கிறீங்க, கொஞ்சம் பிட்காயின் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நம்மளுடைய காயினை பிட்காயின் கொடுத்து வாங்க முடியும். டாலர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பிவிசி மல்டிபிள் கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்ம கரன்சியை வச்சு இந்த உலகத்துல எந்த ஒரு கிரிப்டோ வேணாலும் நீங்க வாங்க முடியும், எந்த ஒரு நாட்டுடைய பணமாகவும் நீங்க மாற்ற முடியும். ஓகே, இரண்டாவது வித்ராவல் செல்ஃப் ஃபார்மிங். செல்ஃப் ஃபார்மிங்கை அதிகப்படுத்தணும். செல்ஃப் ஃபார்மிங் எதுக்கு அதிகப்படுத்தணும்? நமக்கு டெய்லி வருமானம் வந்துட்டு இருக்கு, அது $10, $50, $100 எதுவாக இருந்தாலும் சரி, அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா நீங்க வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ரிவார்டை திரும்ப 100 மடங்கில் நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி பாருங்க. அன்லிமிட்டடா பண்ணலாம். அப்ப உங்களுடைய டெய்லி வருமானம் இன்னும் கூடுதலா கிடைக்கும். ஏன்னா செல்ஃப் ஃபார்மிங்ல 200% இருந்து 400% வரைக்கும் ரிவார்டு லிமிட் இருக்கிறதுனால நமக்கு $100 உள்ள கொடுத்தோம்னா $200 அல்லது $400 நமக்கு ரிட்டர்ன். அப்ப நம்மளுடைய வருமானம் கூடுதலாக வருது. இது இரண்டாவது வகையான வித்ராவல். மூன்றாவது வித்ராவல் அதர் ஃபார்மிங். அதர் ஃபார்மிங் கையில் பணம் பார்க்க 2 வகையான வருமானம் உண்டு. அது என்ன? ஃபர்ஸ்ட், நம்மளுடைய டீம்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு செல்ஃப் ஃபார்மிங் தேவையோ அவங்களுக்கு நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி கொடுத்து பேமெண்ட்டை கையில வாங்கிக்கலாம். அப்ப செல்ஃப் ஃபார்மிங் பண்ணதுக்கு உண்டான பணம் நமக்கு வந்துருச்சு. அடுத்து அவங்க நம்மளுடைய 20 லெவல் டீம்ல எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்டும் நமக்கு கிடைக்குது. இது 2 வகையான வருமானம். அடுத்து இஎஸ்டிடி அதர் டீம். நம்மளுடைய பேரல் டீம் பிவிசி மெட்டா ஃபேமிலிக்குள்ள நிறைய கிளைகள் இருக்கும் இல்லையா? சோ அந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம ஒரு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம எவ்வளவு பண்ணி கொடுக்கறோமோ அதுக்குண்டான பணத்தை நீங்க காசு வாங்கிக்கலாம். அப்ப மூன்றாவது வித்ராவல் அன்லிமிட்டடாக நீங்க பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அப்ப மொத்தம் 3 விதமான வித்ராவல் நம்ம கையில இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. இங்க விதைக்கிறது மட்டும் நம்மளுடைய வேலை கிடையாது, அதனுடைய விளைச்சலை அறுவடை செய்வதும் நம்மளுடைய வேலைதான் அப்படிங்கிறத சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சிஸ்டம் நம்ம கையில முழுசா கொடுத்தாச்சு. ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அதுக்குண்டான பயிற்சியும் முயற்சியும் நாம தான் எடுக்கணும், அதுக்குண்டான வேலைகளை நாம தான் செய்யணும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த பிவிசி மெட்டாவில டெய்லி உங்களுடைய வருமானம் கூடிக்கிட்டே இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா பயிற்சி முயற்சி எடுங்க. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு நாளும் நீங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திலிருந்து $1 அதிகமாகுது அப்படின்னா நீங்க ஏ குரூப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே நீங்க சம்பாதிக்கிற வருமானத்திலிருந்து வாரத்துக்கு ஒரு முறை $1 வீதம் அதிகமாகுது அப்படின்னா பி குரூப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வருமானம் கூடிக்கிட்டு இருந்தா சி குரூப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். எதுக்காக இந்த குரூப் அப்படின்னா சி குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே பி குரூப்புக்கு வரதுக்கு உண்டான முயற்சியும் பயிற்சியும் பண்ணுங்க. பி குரூப்ல இருக்கிற எல்லாருமே ஏ குரூப்புக்கு வரதுக்கு உண்டான முயற்சியும் பயிற்சியும் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஏனென்றால் டோக்கன் ஃபார்மிங்ல தான் ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யோசனை பண்ணி பாருங்க. டோக்கன் ஃபார்மிங்ல லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக வரக்கூடிய அத்தனை பேரும் சம்பாதிக்க முடியும். அப்படின்னா ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது? ஏன் இதை செய்யக்கூடாது? ஏன் ரெஃபரல் பண்ணக்கூடாது? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் இதை செய்யக்கூடாது? ஏன் ரெஃபரல் பண்ணக்கூடாது? பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், மில்லியனர் ஆகணும், லைஃப் செட்டில் ஆகணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை நான் சரியா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு உண்டான எஃபோர்ட்டை நீங்க கொடுக்க தயாராயிட்டீங்க. இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்க தயாராயிட்டீங்க. ஆனா நீங்க பாக்குறதெல்லாம் ஆக்டிவ் இன்கம்ங்கிறத மறந்துட்டீங்க. தொடர்ந்து ஒரு வாரம் இரவு பகலா முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நாள் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். உடம்புல ஹெல்த் அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப நம்ம சம்பாரிச்ச பணத்துக்கு மேல நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொடுத்துருவோம். அதனால கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்துல ஸ்மார்ட் ஒர்க்கை கொஞ்சம் தேர்ந்தெடுங்க. ஸ்மார்ட் ஒர்க் மூலியமாக வாழ்க்கையை மாத்திக்க கொள்ள முடியும். சோ அதுக்கு நம்ம இதுவரைக்கும் ஒரு ஷார்ட் டைம் கோல் பார்த்தோம், ஒரு லாங் டைம் கோல். இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு இதை கம்ப்ளீட் பண்றீங்களோ அன்னையில இருந்து நீங்க மில்லியனர்ஸ், லைஃப் செட்டில்டு. நீங்க மகிழ்ச்சியாக
நீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரலாம், விருப்பப்பட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்கலாம், விருப்பப்பட்ட நேரத்தில் வேலை பார்க்கலாம். லாங் டைம் கோல். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்கை மினிமம் $5000 வரைக்கும் மைண்டன் பண்ணுங்க. $50,000 வரைக்கும் நீங்க பண்ணலாம். $5000 மைண்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், டைரக்ட் ரெஃபரல் அன்லிமிட்டடாக பண்ணுங்க. நான் 20 பேர் சொல்லிட்டேங்கிறத 20 பேரோட நிறுத்தாதீங்க. நீங்க 21, 22, 23, 200 எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா பண்ற ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பலன் இருக்கு. ஒரு ஆலமரம் ஒரே ஒரு விதை தான். அந்த விதையை ஊன்னோன்னு ஒரு மரம் வரும். அதுல இருந்து கிளைகள் வரும். அந்த கிளைகள் இருந்து விழுதுகள் வரும். விழுதுகள் மண்ணை தொடும்போது ஒவ்வொரு மரமாக மாறும். அப்ப அந்த ஆலமரத்தினுடைய அகலம் எவ்வளவுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே போல உங்களுடைய விழுதுகள், அந்த டைரக்ட் ரெஃபரல்கள் எந்த அளவுக்கு அதிகமாகி வளர்ச்சி அடைந்து இந்த மண்ணில் தொடர மாதிரி அவங்க $5000 ரீச் பண்றாங்களோ, அப்ப நீங்க மிகப்பெரிய ஆலமரம், மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய மில்லினர்ஸ் ஆக முடியும். சோ அதுதான் மூணாவது பாயிண்ட். ஒவ்வொரு பார்ட்னரும் $5000 மினிமம் அவங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல மெயின்டைன் பண்ண வைக்கணும். இந்த 3 பாயிண்டை நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அத்தனை பேரும் மில்லினர்ஸ் தான். நீங்க அத்தனை பேரும் மில்லினர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் அதிகமாயிடுச்சு, அதனால கொஞ்சம் சுருக்கமா பண்ணிடலாம். சோ நான் இப்ப சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நீங்க எல்லாரும் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும். தொடர்ந்து நீங்க பயிற்சி எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. காலையில 5:30க்கு வாங்க பேசலாங்கிற குரூப்ல இருக்கு. சோ பகல் 12 மணிக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் திங்கள் புதன் வெள்ளி, இரவு 8 மணிக்கு தினசரி வெற்றி பெற வாழ்த்துக்கள்ல நிறைய லீடர்கள் அங்க நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ அதையும் நீங்க அட்டன் பண்ணுங்க. இந்த 3 ப்ரோக்ராம தவறாம அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இதுல எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது, தெளிவாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம அனைவரும் ஜெயிக்க பிறந்தவங்க. ஏன்னா பிறப்பால் வெற்றியாளர். ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். ஜெயிக்க போறது உறுதி. நீங்க மில்லியனர்ஸ் ஆகிறது உறுதி. சோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது புரிதல், நம்பிக்கை, பயிற்சி, முயற்சி. இதை நாளையும் நீங்க செஞ்சீங்கன்னா வெற்றிங்கிற 5வது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். நீங்க எந்த அளவுக்கு 4 அடி எடுத்து வச்சீங்கன்னா வெற்றி 8 அடி எடுத்து வச்சு உங்களோட வரும். சோ விரைவில் நீங்க ஜெயிக்க முடியும். சோ பிவிசி மெட்டாவில நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு ஸ்லோவா இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இனிமேலும் இந்த செகண்டுக்கு அப்புறமும் நீங்க ஸ்லோவா இருந்துட்டு ரெஃபரல் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா அது உங்களுடைய முடிவு. நான் தயாராயிட்டேன். என்னை நம்பி வரவங்களுக்கு தயார் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நீங்க என்னோட வாங்க. நீங்க அத்தனை பேரும் அந்த முயற்சி எடுங்க, பயிற்சி எடுங்க. அனைவரும் வெற்றி பெறலாம்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில் அப்படிங்கிற வேலட்ல சேமிச்சு வைப்பது நிச்சயம். அதே போல தினசரி 1 lakh and above வருமானமும் சம்பாதிப்பது சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ சார். வணக்கம். பிவிஎஸ் பார்ட்னர் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா தெளிவாக ஒவ்வொரு நாளும் மீட்டிங் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பிவிஎஸ் மெட்டா காயினை பத்தி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இந்த பிட்காயின் சொல்லி 10 வருஷம் முன்னால வந்தப்ப யாருக்குமே தெரியாது எங்களுக்குன்னா. ஒரு நாள் 10 பேருக்கு 5 பேருக்கு தான் தெரியும், கொஞ்சம் பேர் தான் தெரியும். அந்த காயின் வளர்த்து விட்டது பிவிஎஸ் மெட்டா காயின். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பிட்காயினை பத்தியே பேச ஆரம்பிச்சிருக்கோம். பிட்காயின் 60 லட்சம் 50 லட்சத்துக்கு போகுதுன்னு சொல்றோம். ஆனா அன்னைக்கு பிவிஎஸ் மெட்டா நம்மளை ரொம்ப 1 லட்சம் பிவிஎஸ் மெட்டா காயின் நமக்கு நிச்சயம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது பிவிஎஸ் மெட்டா காயின் எப்படி நிச்சயம் ஆகும்னா, ஒரு விலை ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த சமயத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு 5000 காயினை வாங்கி ஒவ்வொரு அக்கௌண்ட்ல வச்சிருந்தோம்னா கூட நாளைக்கு 1 லட்சம் வந்தா கூட அது எவ்வளவோ பணம் நமக்கு வரும் சார். அந்த பணத்தை வச்சு நம்ம ஃபார்மிங் பண்ணாவே இல்லை லட்சங்களும் கோடிகளும் தினசரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா தெளிவாக சொன்னீங்க. $5000 ஃபார்மிங் நான் என்னுடைய அக்கௌண்ட்டை நான் பண்ணணும்னா $5000 நான் ஃபார்மிங் பண்ணி என்ன போல 20 பேரையும் ஒரு $5000 ஃபார்மிங் பண்ணி வைத்து கொடுத்தோம்னா நமக்கு தினசரி லட்சங்களும் கோடிகளும் இதிலேயே வருகிறது சார். மில்லியனர் சார் ஆகும்னா நம்ம காயினை குறைஞ்சது ஒரு 5000 காயினாவது நம்ம ஒவ்வொரு வேலட்லையும் நிச்சயமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல மீட்டிங்கை பயிற்சி எடுத்துக்கலாம் சார். அனைவரும் பயிற்சி முயற்சியும் எடுத்துக்கலாம் என்று சொல்லி இதோடு முடிச்சு கொள்கிறேன் சார்.
உங்களுடைய கேள்விகளும் ஏதாவது பேச வேண்டியது இருந்தாலும் ஒரு 2 நிமிடம் பேசுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். சார் வணக்கம் சார், துறையூர் நடராஜன் பேசுகிறேன். சார் வணக்கம் சார். பேசுங்க சார். வெங்கடேசன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இன்னைக்கு வந்து இயர்லி பேர்டு ஆஃபரு பிளானு டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப டெய்லி சொல்ல சொல்ல எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. நிறைய சீடு பண்ணணும்னு வலியுறுத்திக்கிட்டே சொல்கிறீங்க. அதனால் வந்து மக்கள் புரிஞ்சு நிறைய பயன்பெறணும். நம்மளுக்காக உழைத்து கொண்டு இருக்கின்ற திரு வெங்கடேசன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்து பேசுவோம். தேங்க்யூ நடராஜன் சார், தேங்க்யூ. ஸோ அடுத்த பார்ட்னருக்கு கொஞ்சம் விரைவா வாங்க. எனக்கு பேச விருப்பப்படுறவங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அடுத்த நன்றி உரை கோருமாறு ஐயா இபி ரிட்டையர்மெண்ட் ஐயா அவர்களை பரம்சன் சாரை நன்றி உரை அழைக்குமாறு வருகிறார் சார். வருக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரமசிவம் சாருக்கு ஒரு தொடர்பு வளர்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் காலை உற்சாகமான வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரையில நல்ல ஒரு அருமையான திட்ட விளக்கத்தை கூறியதற்காக திரு வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வைட் நாகராஜன் அவர்கள் வந்து சில விளக்கங்களை கூறினார். அவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சார் வணக்கம் சார், வடிவேல் பேசுறேன் சார். காலை வணக்கம் சார். பேசுங்க சார். காலை வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்க. நீங்க விட்டு கேக்குதுங்களா? நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது சார். கேக்குதுங்களா? உற்சாகமான காலை வணக்கம். பேசலாம். கேக்குது. உற்சாகமான காலை வணக்கம் சார். நாகராஜ் சார், ஈரோடு சேர்ந்த வெங்கடேஷ் சார், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். ரெண்டாவது ஒரு ஆலமரத்தை பத்தி சொன்னீங்க. அந்த ஆலம் விருது மாதிரிதான் சார். அனைத்தும் நாங்களும் பொருளாதாரம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். நாங்களும் விரைவிலேயே எல்லாமே அந்த ஆலமரம் மாதிரி ஒரு ஆவணம்னு சொல்லி நாங்களும் கூறிக்கொண்டு எல்லாம் ரெடியா இருக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். விரைவில் பார்ப்போம் சார். வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். அடுத்த பார்ட்னர்கள் பேச விருப்பப்படுறீங்களா? ஓகே. சோ இன்னைக்கு கலந்து கொண்ட அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராகிறது நிச்சயம். சோ கலந்து கொண்டமைக்கு மிக மகிழ்ச்சி. தொடர்ந்து வாருங்கள், உங்களுடைய டீமை நீங்க உருவாக்குங்க. ஏன்னா நிறைய பார்ட்னர்களை நீங்க உருவாக்கும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். சரிங்களா? நம்பிக்கையோட வாங்க, பயிற்சி எடுங்க. மீண்டும் சொல்றேன், காலை 5:30 நடக்கிற வாங்க பேசலாம் மீட்டிங்கும், மதியம் 12 மணிக்கு நடக்கிற கேள்வி பதில் நிகழ்ச்சி, திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் மட்டும் தான் நடக்கும். அதையும் கலந்துக்குங்க. இரவு 8 மணிக்கு நடக்கக்கூடிய ரெகுலர் மீட்டிங்லயும் நீங்க அட்டன் பண்ணுங்க. சோ இந்த 3 நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா பயிற்சி, முயற்சி, வெற்றி உங்களை தேடி வரும்னு சொல்லிக்கிட்டு நான் வைண்ட் அப் பண்றேன். வாழ்க பால்பீன், வளர்க மக்கள். வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை காலை 5:30 சந்திப்போம். நன்றி.